ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க, நல்லா ஜூஸியான ஒரு ஸ்வீட்டை நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செலவே இல்லாமல் இந்த இட்லி மாவு குலோப்ஜாம் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம காயும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட. வாங்க இந்த ஹெல்த்தியான இட்லி மாவு குலோப்ஜாம் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு நீங்கள் புளிக்காத மாவை எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சதுன்னா இந்த குலோப்ஜாம் ரொம்ப புளிப்பாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. புளிப்பு இல்லாத மாவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குலோப்ஜாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை. இந்த ரவையை வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். உங்கள் இட்லி மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது கூட ஒரு கேரட்டை நல்லா மிக்சியில் மழன்னு அரைச்சி எடுத்துருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு எந்த கலரும் சேர்க்க போகிறதில்ல. இந்த கேரட்டை அரைச்சி சேர்க்கறதுனால லைட்டான ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம கேரட் இது கூட சேர்த்ததுனால கொஞ்சம் மாவு லூஸ் ஆகிடுங்க. இப்போ இந்த ரவை ஊறி இந்த ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துக்கிட்டு நமக்கு மாவு போண்டா மாவு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஊற விட்டுடலாம். நமக்கு மாவு ஊறி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஜீராவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்தோம், அதே அளவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி. இப்போ இது நமக்கு பாகுபதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. லைட்டாக நமக்கு பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். நம்ம நார்மலாக குலோப்ஜாமுக்கு எந்த அளவுக்கு ஜீரா எடுப்போமோ அதே அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்மளோட ஜீராவும் ரெடி ஆகிடுதுங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளோட இட்லி மாவும் நல்லா ஊறி போண்டா மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இதை எண்ணெயில் சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க, அப்போ தான் இது வெந்து நல்லா பெருசாகும். எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இட்லி மாவில் இந்த குலோப்ஜாம் செய்கிறதுனால எதாவது கசக்குமா, வெந்தயம் சேர்க்கறதுனால கசக்குமான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக தான் போட்டோம், இது நல்லா வெந்து பெருசாக எடுத்து பாருங்கள். நம்ம அந்த கேரட்டை அரைச்சி சேர்த்ததுனால இதுக்கு லைட்டான ஒரு ஆரஞ்சு கலரும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த உருண்டைகளை நல்லா வேக விட்டு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்ல ஒரு லைட் கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு. எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு இது சூடாக இருக்கும்போதே சர்க்கரை பாகில் சேர்த்துருங்க. அப்போ தான் இது நல்லா ஊறி நமக்கு ஜூஸியான ஒரு குலோப்ஜாம் கிடைக்கும். இதை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளே சர்க்கரை பாகு ஆறி போச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
இது குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரமாவது ஊற விடுங்க. அப்போ தான் அந்த ஜீரா ஃபுல்லாக அந்த குலோப் ஜாமுக்குள்ளே போயிட்டு நமக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இட்லி மாவு குலோப் ஜாம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.